கோவை ஆர்.எஸ்.புரத்தில் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்ட ஹாக்கி மைதானம். தி.மு.க. பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இன்று மாலை பல்லடத்தில் மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது. அமைதியை உக்ரைன் விரும்பவில்லை என்றால் ராணுவ வழியில் அனைத்து இலக்குகளையும் ரஷ்யா அடையும் என புதின் எச்சரிக்கை. பொங்கல் முடிந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் விருப்ப மனு வாங்க இருக்கிறோம். தே.மு.தி.க. பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். பத்தாம் கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு தொல்லியல் துறை சமர்ப்பித்ததை அடுத்து கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு அனுமதி. தோல்விகளை பற்றி பயப்படாமல் தொடர்ந்து தனித்து நிற்கிறோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழகத்தில் 3வது கட்சியாக உள்ளோம். சீமான். மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய த.வெ.க. தலைவர் விஜய் அவர்கள் கூட்டம் நெரிசல் காரணமாக காரில் ஏறும் பொழுது சற்று நிலை தடுமாறினார்.